நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமாய் இதை 2வது கிளிப்பிங்காக எடுக்கிறேன். எஸ், ஆசீர்வதிக்கப்பட்ட 2026 ஆண்டின் ஏப்ரல் மாதம் 1 தேதி சரியாக 6:40 பிரியமான தெய்வ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஃபேஸ்புக் வழியாக, இன்ஸ்டாகிராம் வழியாக, எந்த மீடியா நீங்கள் பார்க்கிறீர்களோ, இயேசுவின் வார்த்தை வருகிறது. உயிரோடு இருக்கிறவர், காணக்கூடாத கடவுள் மனிதனாக இறங்கி வந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. உங்களை தொடப்போகிறார். நீங்கள் தைரியமாக விசுவாசத்தோடு இதை பாருங்கள். 2 நிமிட செய்தி தான். இந்த பரிசுத்த வேதத்திலே மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மரித்த ஒரு பெண்ணை எழுப்ப போகிறார். யவீரி என்கிற ஒரு ஜபாலை தலைவனுடைய மகள் மரித்து போனார். அவளை எழுப்பும்படி கர்த்தர் அந்த வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார். போகும் வழியிலே 12 வருடங்கள் பெரும்பாடு, அதாவது பெண்களுக்கான அந்த பெண்கள் வழிபாடு, பெண்களுக்கான அந்த காரியம் உங்களுக்கு தெரியும். அது போல 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு பெண் தன் ஆஸ்திகள் எல்லாம் மருத்துவர்களுக்கு கொடுத்து, தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுக்காமல் வைத்தியருக்கு கொடுத்தார். ஆனால் சற்றாகலும் சுகமாகவில்லை என்று பரிசுத்த வேதம் சொல்லுது. கொஞ்சம் கூட அவள் சுகம் பெறவே இல்லை. இது உண்மை. இந்த வேதத்தை படித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசுனுடைய அவர் தான் கடவுள் என்று தெரியும். அவள் வந்து ஒரு காரியத்தை செய்கிறார். அவள் வந்து இயேசுனுடைய ஷர்ட், அந்த வஸ்திரம் இருக்கிறது, அந்த ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். விசுவாசித்தார். விசுவாசத்தோடு வந்தால் இயேசுவின் சரீரம் அந்த மேலே இருந்த அந்த வஸ்திரத்தை தொட்டால் உடனே சுகம் கிடைத்தது. எஸ், அதை குறித்து மார்க்கு 5:42 சொல்லுகிறது. 12 வருடம் ஒரு இமைப்பொழுதிலே சுகம் கிடைத்தது. இதே தேவன் இன்றும் உங்கள் மத்தியிலே நம்மத்திலே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு இமைப்பொழுதிலே சுகமாகும். நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். காணக்கூடாதவரை நம்புகிறோம். அவர் எனக்குள் இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார், என்னுடைய ஜபத்தை கேட்பார் என்று நீங்கள் நம்பும் பொழுது உங்களை நிச்சயம் அவர் சுகப்படுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஆசீர்வதியும். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுகம் பெறட்டும், விடுதலை உண்டாகட்டும், கடன் தொல்லை மாறட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். ஜீசஸ் நேம். விடுதலையை தாங்க, ஆசீர்வதிங்க. நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், உங்கள் போன் நம்பர், உங்கள் பெயரை எனக்கு அனுப்புங்கள். இந்த ஃபேஸ்புக்கில், இந்த இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்கள். நான் உங்களை தொடர்பு கொள்வேன். நிச்சயம் கூப்பிடுவேன். இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு வாரத்துக்குள் கூப்பிடுவேன். கர்த்தர் உங்களை தொடுவார். நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், என்னை அழையுங்கள். அதே போல நீங்கள் சுகம் பெற்றதும் நீங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் நன்றி செலுத்துங்கள். எனக்கு நன்றி சொல்ல வேணாம். நான் ஒரு சாதாரண மனிதன். எஸ், இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் இருக்கும் பகுதியிலே அங்க இருக்க சபைக்கு போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.